வள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் இயக்கத்தின் அறிவர் ஐயா சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, ஒரு இனத்தை எதன் அடிப்படையில் ஒரு மொழி இனமாக அடையாளம் காண முடியும்? ஒரு எப்படி வகைப்படுத்தலாம்னா, ஒரு இனத்திற்கு ஒரு சில கூறுகள் இருக்குது. ஒரு மொழியை தொடர்ந்து அவன் பேசணும். அவன் அந்த மொழிக்கான கலை இலக்கிய பண்பாடு இருக்கு இல்லையா, அதை அவன் பின்பற்றணும். அதுக்கு பிறகு அந்த கலை இலக்கிய பண்பாடு அந்த மொழியோடு சேர்ந்து பல குழுக்கள் சேர்ந்து தான் ஒரு மொழி இனமாக உருவாகும். ஒவ்வொரு சின்ன சின்ன குழுக்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாறுபட்டு, ஆனால் அவங்க ஒரே நிலத்தில் வாழ்ந்து பரிணமித்து அவங்க அந்த மொழியை மட்டும் விடாமல் பல குழுக்களாக இருந்தாலும் ஒரே மொழியாக பேசுவாங்க. அதுதான் அந்த ஒரு மொழி இலக்கணத்துடைய பிரதானம். என்னென்னா, முதல்ல மொழி குடி. அந்த மொழி பேசுகிறவங்க வேறு வேறு குடியாக இருந்தாலும் அந்த மொழி இனத்தினுடைய மக்கள், அந்த மொழி இனத்தினுடைய மக்கள் அவங்கவுங்களுக்கான பழக்க வழக்கங்களையும் சின்னதும் பெருசுமாக கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடோடு அவங்க பின்பற்றுவாங்க. இந்த 3 கூறு வச்சு தான் ஒரு மொழி இனத்தினுடைய அடையாளமாக கருதப்படலாம். ஆனால் இப்போ நவீன காலத்தில் என்னென்னா, பல கூறுகள் இந்த பழக்க வழக்கங்கள் கிராமங்களில் தொடர்ந்து இருக்குது. அவங்க இப்போ பெருநகரங்களில் வர்ற பொழுது அது கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவர்கள் சார்ந்த அந்த குழு இருக்குல்ல, குடி மற்றும் அவர்கள் பேசும் மொழி, இந்த 2 கூறுகள் அடிப்படையில் நீங்கள் இப்போ அந்த மொழி இனத்தினுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம் நவீன காலத்தில். ஐயா, இப்போ நீங்கள் சில காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, டிஎன்ஏ வைத்து தமிழர்களை ஆய்வு பண்ணி சொல்லலாங்கிறத ஒரு புது கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதை நான் சொல்லலைங்கய்யா. இப்போ சமீபம் என்ன ஒரு செய்தி வந்ததுன்னா, தினத்தந்தி நாளிதழில் மலேசியா தாய்லாந்து இருக்கு இல்லையா, சரிங்க, தாய்லாந்தில் ஒரு குவியலாக எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு. சரிங்க. அந்த எலும்புக்கூடுகளை அவங்க தமிழர்கள் அப்படின்னு அந்த ஆய்வு பண்ணாங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சி இது தமிழர்களுடைய எலும்புக்கூடு. அதனால் நம்ம முதல்வர்கிட்ட அங்கே அதை சமர்ப்பித்து அவங்களுக்கு நடுகள் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு நிதி உதவி பெற்றுட்டு போயிருக்காங்க. 2ஆம் உலகப் போரில் உயிரிழந்த தமிழர்கள் நினைவாக நடுகள். அது என்ன செய்தினா, உங்களுக்கு தினத்தந்தி சென்னை பதிப்பு பக்கம் 2 12/4/24. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதை அங்கே அவங்க சொல்லி அந்த நிதி உதவி வேணும், ஹெல்ப் வேணும், உதவி வேணும்னு கேட்குறாங்கன்னா, அந்த இறந்து போனவர்களை நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம். எலும்பு கூடு தானே இருந்திருக்கோம். முருகனோட மனிதன் தான் சதைகள், ரத்த அதெல்லாம் மாதிரிகள் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இறந்து போனவங்களுக்கு நசிஞ்சு போன நைந்து போன எலும்பு கூடுகள் கிடைக்கும் இல்லையா, அந்த எலும்பு கூடுகளில் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி அது தமிழுக்கான எலும்பு கூடுகள் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு அவங்க சொல்லி தான் அது வாங்குறதா செய்தி. அது என்ன வகையான அந்த வகை மாதிரி அந்த டிஎன்ஏடைய வகை இருக்கும் இல்லையா, என்ன மாதிரியான டிஎன்ஏன்னு சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கோம். அவங்க எதை சமர்ப்பித்தாங்க, அந்த தமிழுக்கான வகை மாதிரி எப்படி இருக்குன்ற அடுத்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். அதன் அடிப்படையில் இவங்க தமிழர்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழர்கள்னு நம்ம சொல்கிற பொழுது பெருமையாக இருக்குது. ஏன்னா இறந்து போன மனிதர்களை ஒரு இனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் டிஎன்ஏ டெஸ்ட்டு மூலம்னு இந்த இது நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. அப்போ தமிழருக்கு இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா முன்னாடி கேள்வி, தமிழர்கள் ஒரு இனத்துக்கான வரையறை என்ன அப்படின்னா ஒரு 2-3 வகைகள் சொன்னோம் இல்லையா, மொழி, குடி, அவனுடைய பழக்க வழக்கங்கள். இதோடு சேர்ந்து அந்த மனிதன் இறந்து போனால் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எந்தவித ஆவணமும் இல்லாமல் ஒரு ஆள் இறந்துட்டான், எலும்புக்கூடு மட்டும் கிடைக்கிது. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எலும்புக்கூடு கீழடியிலையோ அல்லது மெகஞ்சதாரிலையோ அல்லது வெவ்வேறு இடங்கள்லையும் கிடைக்கிதுன்னு வச்சு, சிந்துவெளி பகுதி மாதிரி இடங்களில் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த எலும்புக்கூடுகளுக்கு சொந்தமானவர்கள் யார் நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல, அந்த கிடைக்கிற பொருள் நீங்கள் இருந்தால் அது கார்பன் டேட்டிங் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொருள் கிடைக்கிது, ஒரு சிலை கிடைக்கிது, ஒரு கல் கிடைக்கிது, ஒரு கற்சிற்பம் கிடைக்குதுன்னா அதை ஒரு ஓடு கிடைக்குதுன்னா அதை கார்பன் டேட்டிங் முறையில் இது எந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது நவீன தொழில்நுட்பம் அதை மெய்ப்பிக்குது. அப்போ இறந்து போனவங்களை நீங்கள் அந்த எலும்புக்கூடுகளை வச்சு அது எந்த காலத்தினர் எந்த மொழியினர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கீழடியில் ஏதாவது எலும்புக்கூடு இருந்தால் நீங்கள் கீழடி நாகரிகம் தமிழன்னு எலும்புக்கூடு ப்ரூஃப் ஆனால் தமிழ் நாகரிகம்னு சொல்லணும். இது கூடுதலான தகவல் தான். கீழடியில் இருந்தவங்க தமிழர்கள் தான். கூடுதலாக நீங்கள் இப்போது நீங்கள் இந்த லேட்டஸ்ட்டு செய்தி மூலம் நம்ம என்ன உணர்றோன்னா,
நீங்கள் அந்த இது மூலம் கார்பன் டேட்டிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஎன்ஏவும் டெஸ்ட் பண்ணி கூடுதலான பண்ண முடியும்ல. அப்போ நீங்கள் வந்து திராவிட நாகரிகம் ஆரிய நாகரிகத்தை சேர்ந்ததுன்னு பொதுவாக சொல்லாமல் அதை நீங்கள் ஆய்வு பண்ணி தமிழர் நாகரிகமாக, திராவிட நாகரிகமாக, ஆரிய நாகரிகமாக, இந்திய நாகரிகமானு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இது அமைகிறதுனால இதை நாம் வந்து ஒத்துக்கிறோம். இது கூடுதல் தகவலை கேட்டு நம்ம அந்த மனுக்கள்லாம் கொடுத்துருக்கோம். அது வந்துட்டோடனே அது என்ன வகை மாதிரி தமிழுக்கு அப்படின்றத நம்ம அடுத்தது காணொலியில் நம்ம பேசலாம். ஐயா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மொழியினரும் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்டிஐயில் சொன்னது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த தகவல்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. அதாங்க, இப்போ நம்ம என்ன தலைவர்கள்லாம் கேட்குறாங்கன்னா, தமிழ் தேசிய தலைவர்கள் மற்றவர்களும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளவு வேலைகளை நீங்கள் சாதி வாரியாக கொடுத்துருக்கீங்க ஆமாம் அப்படின்னு எல்லா தலைவர்களும் கேட்குறாங்க. இப்போ சமீபமாக கூட மருத்துவர் சின்ன ஐயா கூட கேட்டிருக்காரு. ஆமாம், நீங்கள் ஒரு துறை வாரியாக வெளியிடுங்களேன். தமிழ்நாட்டில் இத்தனை துறை இருக்குது, 34-35 துறை இருக்குது. அதில் வந்து எந்த சாதியினருக்கு எவ்வளவு நீங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் வேலை கொடுத்தீங்க, ஒரு புள்ளி விவரம் இருந்தால் தானே ஒவ்வொரு சாதியினரும் அவங்களுக்கான நிறைவுத்தன்மையை அடைஞ்சிட்டாங்களா, அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்ற மாரி வேலை வாங்கிட்டாங்களான்னு புரிதல் ஏற்படும். அப்போ தானே நம்மளுக்கு கிடைக்கப்படுற சமூக நீதி சரியாக கிடைக்கப்பட்டதா சரியாக கிடைக்கப்படலையான்னு அவங்க உள்வாங்கிக்கிட்டு, சரியாக கிடைக்கலன்னா அரசுக்கிட்ட கூடுதலான கோரிக்கை வைப்பித்து போராடுவதற்கோ அல்லது சட்ட ரீதியாக நடப்பதற்கும் வாய்ப்பு அமையும், நீங்கள் வெளியிடுங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. தமிழ் தேசியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுதலாக தமிழர்களுக்கு நீங்கள் 90% வேலை கொடுங்க. எல்லா மொழியினரும் இங்கே இருக்கிறாங்க, 90% வேலை கொடுங்க அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரச மொழி இது சிந்தனையாளர்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு இடதுசாரி சிந்தனையாளராகட்டும், அம்பேத்கரிய சிந்தனையாளராகட்டும், திராவிட சிந்தனையாளர்களாகட்டும், இவர் பெரியார் ஐயா சிந்தனையாளர், இப்படி பல்வேறு சிந்தனையாளர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து 90% வேலை கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லலாம், இங்கே 90% தமிழர் இருக்காங்களா, அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து சாதியின் அடிப்படையிலையும், இப்போ சாதியின் அடிப்படையிலையும் நமக்கு வந்து இன்னும் விளக்கம் இல்லை, மொழியின் அடிப்படையிலையும் புள்ளி விவரம் இல்லை. அப்போ யாருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாத ஒரு புதிராக தானே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு வேண்டிய இட்லி அங்கே இருக்குது, இல்லை வாழைப்பழம் இருக்குது, 10 ஏதோ ஒரு எண்ணிக்கையில் உணவுப் பொருள் இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் 9 பேருடைய உணவை 9 பேருக்கும், ஒரு ஆளுடைய உணவு ஒரு ஆள், அதாவது 9 இட்லி 9 பேருக்கும், ஒரு இட்லி ஒரு ஆளுக்கும் கொடுக்கும். இதெல்லாம் சமநீதி, சமூக நீதி. ஆனால் இந்த 9 பேர் இருக்காங்கள்ல, அந்த 9 பேர் உள்ள ஆளுக்கு பாதி இட்லி. எப்படி 9ல் நீங்கள் பாதினா 4.5 இட்லி, மிச்சம் எவ்வளோ இருக்குது, 5.5 இட்லி இருக்குது. 5.5 இட்லி தூக்கி ஒரு ஆளுக்கு கூட கொடுத்தீங்கன்னா சமூக நீதியா, சமூக நீதியா? சமூக நீதி இல்லை. அப்போ குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மக்கள் அதிகமான இடஒதுக்கீடு பெறுவதும், அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் குறைவான வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு பெறுவதும் சமூக அநீதி. அப்போ நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு, மொழிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இந்த மொழியினர் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ வேலை கொடுக்கலான்னு ஒரு நம்பகத்தன்மை வரும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்குற போது, இப்போ சமீபம் கூட ஒருத்தர் வந்து ஐயா ஒருத்தர் பேட்டி கொடுத்தார், 40% நாங்கள் இங்கே இருக்கோம், தெலுங்கர்கள் இருக்கோம், 40%. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 20%, 30%ன்னு ஒவ்வொரு மொழியினரும் சொல்கிறாங்க. ஐயா, ஒரு சந்தேகம். 2011 கணக்கெடுப்பின்படி இங்கே வந்து தெலுங்கர்கள் வந்து 5.80 தான் இருக்காங்க, அதாவது 40 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து 40%ங்கிறாங்கன்னா 3 கோடி தெலுங்கர்கள் ஆயிடுச்சு. அப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது தொடர்பான நாங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டோம். சரிங்க. ஆர்டிஐ ஏன்னா வந்து இந்த துறைகள் இருக்குல்ல, 34-35 துறைகளில் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா தமிழ்நாட்டில். சரிங்க. இப்போ கூட முதல்வர் ஐயா கூட என்ன சொன்னார்னா, 60,567 பேர் 3 ஆண்டுகளில் நாங்கள் வந்து வேலைக்கு ஆள் எடுத்துருக்குறோம். இது தமிழ்நாட்டில் உள்ள அரசு வேலைகளில் எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 3 ஆண்டுகளில் 60,567 பேருக்கு அரசு வேலை. தினத்தந்தி செய்தி 19/2/2024 பக்கம் 3ல் சொல்கிறார். அப்போ இந்த 3 ஆண்டுகளில் 60,567 பேருக்கு அரசு வேலைனா, இதில் வந்து யாருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு நபருக்கு 5.5 இட்லியும் மற்ற ஆளுக்கு வந்து 1/2 இட்லியுமே கொடுக்கப்பட்டதா, இல்லை எல்லாருக்கும் ஒரு இட்லி கொடுக்கப்பட்டதான்னு நம்மளுக்கு புள்ளி விவரம் வேணும் இல்லையா? அதெல்லாம் சமூக நீதி, அதெல்லாம் சமதர்மம், அதான் சோசலிசம். அப்போ வந்து இதுக்கு வந்து தரவுகள் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு தரவுகள் இல்லைன்றாங்க. இப்படி
சாதி ரீதியாக நீங்கள் கொடுத்த தகவலும் சொல்லுங்கள், அல்லது மொழி ரீதியாக இந்த 60,567 பேருக்கு வேலை கொடுத்ததா சொல்கிறீங்கல்ல, அதில் தெலுங்கருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, கன்னடருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, மலையாளிகளுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு தரப்பு சொல்கிறாங்களே, தெலுங்கர்கள் 40% இருக்குன்றாங்க, கன்னடர் 20% இருக்காங்க, மலையாளிகள் 10% இருக்காங்க, துளுவர்கள் இப்படின்னு போட்டு பார்த்தா தமிழ்நாட்டில் 200% மக்களாக வாழ்கிறாங்க. சதவீதமே 100 தான், 100க்குள்ளே தான் இது வரும். ஆனால் இதுவே 100 வந்துட்டால் தமிழர்கள் அப்படி எண்ணிக்கை என்ன, ஒரு 90 190% தமிழ்நாட்டில் இருக்காங்களா? அப்போ இது ஒரு குழப்பமாக இருக்கு இல்லையா? திராவிட சமூக நீதி என்பது சமூக நீதி, எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுப்பது. அதுதான் ஆரியத்தை எதிர்த்து வந்தோம். நீயே அதிகமாக தின்ற ஆரியம், எங்களுதையும் நீ பிடுங்கி சாப்பிட்ற, அதனால் எல்லாருக்கும் நாங்கள் சரிசமமாக பங்கு பிரித்து கொடுக்குறதான் திராவிடம் தத்துவம் தோன்றதான் நமக்கு சொல்லப்பட்டது. அப்போ அதே அடிப்படையில் வர்றது தான் 100 ஆண்டுகளாக திராவிட சிந்தனைகள் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம அங்கே கேட்குறோம்ல, கொடுக்கணும் இல்லையா? எவ்வளோ மொழியினர் இங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு புள்ளி விவரமே சொல்கிறாங்க. நம்ம மொழி வாரி சாதி வாரியாக கணக்கு எடுக்கணும்னு சொல்கிறோம்ல. ஆமாம், மொழி ரீதியாகவும் நீங்கள் ஏன்னா மொழி வழி மாநிலம் அமைஞ்சிருச்சு இல்லை, அமையலாம் நம்ம கேட்க போகிறதில்ல. மொழி வழி மாநிலம் அமைச்சப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஆந்திராவில் தெலுங்கர்கள் எவ்வளோன்னு கேட்குற மாதிரி, மலையாள நாட்டில் கேட்குற மாதிரி இங்கேயும் நம்ம என்ன கேட்குறோம், தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தமிழர்கள் இருக்காங்க. சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தாலே இது வந்து எத்தனை மொழியினர் வந்துடும். நீங்கள் மொழி அடிப்படையில் எடுத்தாலும் சாதி வந்துடும், சாதி ரீதியாக எடுத்தாலும் மொழியின் அடிப்படையில் வந்துடும். ஆமாம். ஆனால் இவங்க இன்னும் கணக்கு எடுக்கல, கடைசியாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க, இந்த தடவை நாங்கள் எடுத்தோம் இல்லையா, அதோடு நிற்கிதுன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ஒவ்வொரு மொழியினரும் இருக்கிறேன்னு சொல்ல வராங்கன்னா, ஒரு புள்ளி விவரம் அவங்க எடுக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்க, டைரக்டர் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், சிறுபான்மையினர் இயக்ககம், நலவாழ்வு இயக்ககம், அது இருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போது லெட்டர் நம்பர் B40/2020/2 டேட்டட் 19/1/2021. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டரில் சொல்லிக்கிட்டே வராங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆர் குரூப் ஆஃப் கலெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரிசைடிங் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் மொழி சிறுபான்மையினர்கள் குழுவாக வசிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லின்னு வராங்க. சரிங்களா? சரிங்க. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஆர் ஸ்கிரிப்ட் அவங்களுக்குலாம் தனித்தனி ஒலி லிபிலாம் இருக்குது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிக்கிட்டே வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பக்கத்தில் எத்தனாவது பக்கம்னா 2வது பக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைனாரிட்டிஸ் அவங்க என்ன அதேமாதிரி சொல்லிக்கிட்டு வர்றப்போ தமிழ்நாட்டிலையும் சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி இருக்காங்க, மொழி பெரும்பான்மையினர் இருக்காங்க, மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க. அந்த மொழி சிறுபான்மையினரில் எண்ணிக்கையில் அதிகமாக ஒரு 1000-2000 உள்ள மொழியாளரை விட்டுருங்க, ஒரு 50,000 கணக்கு வச்சுக்கிறேன்னு வச்சிங்களேன். 50,000-60,000 உள்ளவங்களை மட்டும் கணக்கு எடுத்து நாங்கள் ஒரு கணக்கை சொல்கிறோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெலுங்கு, உருது, கன்னடா, மலையாளம், சௌராஷ்டிரா, மராத்தி இந்த மொழியினர் தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் கோடும் ஒன்று சொல்கிறாங்க, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கோட் நம்பர் தராங்க. அப்போ சொல்கிற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கணக்கெடுப்படி நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா, வேரியஸ் லாங்குவேஜ் ஆர் ஸ்போக்கன் இன் தமிழ்நாடு அண்ட் இட் ஹேஸ் மெனி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் த லிஸ்ட் annexed here with as per the 2011 census roughly the linguistic minorities have a population of 83.84 lakhs. Of these, the population of major linguistic minorities as per census 2011 are as below. தெலுங்கு 42,34,216 பேர், உருது பேசுபவர்கள் 12,64,412 பேர், கன்னடம் பேசுபவர் 11,41,976 பேர், மலையாளம் பேசுபவர்கள் 7,18,977 பேர், சௌராஷ்டிரா பேசுபவர்கள் 2,38,556 பேர், மராத்தி பேசுபவர்கள் 85,380 பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையில் 83.84 லட்சம் பேர் தான் மொழி சிறுபான்மையினர் எண்ணிக்கையில். சதவிகிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 11 சம்திங்னு இது இன்னொரு உத்தரவில் சொல்கிறாங்க. அப்போ 11% வச்சுக்கலாம். அப்போ மற்ற 89 சதவிகிதத்தினர்
தமிழ் மொழியினர் தானே இந்த கணக்கு பிரகாரம் 2011 படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 2021 24 ஆயிடுச்சு. சரிங்க. இருந்தாலும் நீங்கள் அங்கே 1% கூடுதலாக வந்தால் கூட 12% வச்சுங்களேன். ஆமாம், அப்படி தானே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கணக்கெடுப்பு தோன்றி ஒரு இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து இன்றைக்கி வர கணக்கெடுப்பு தோன்றிய 11% தான். அதாவது 83.84 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் கடகடன்னு 1 கோடிலாம் வந்துட போகிறதில்ல. கூடுதலாக 1% தான் வந்திருப்பாங்க. அப்போது ஒரு 12% நம்ம வச்சுப்போம். அப்போ மற்ற 88% தமிழர்கள் தானே. அப்போ இங்கே வேலை சொல்லியிருக்காங்கல்ல, 3 ஆண்டுகளில் 60,567 பேர் வேலையில் நாங்கள் சேர்த்துருக்கோம் அரசு உத்தியோகத்தில்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரிங்க. அப்போ அதில் வந்து 88% கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கணும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரஃபாக கிட்டத்தட்ட வந்து 60,000 50,000 கிட்ட வந்திருக்கணும்ல. கண்டிப்பாக 50,000 வேலை தமிழருக்கு வந்திருக்கணும்ல. மற்றவர்கள் மற்ற 12% மொழி சிறுபான்மை போயிருக்கணும் இல்லையா? அப்போ நாம் என்ன கேட்குறோம்? இது தமிழ்நாடு தமிழர்களுக்காக பிரிக்கப்பட்ட மொழி வழி மாநிலம். இங்கே தமிழர்களுக்கு இவ்வளோ வேலை. இந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே, நம்ம கடந்த 100 ஆண்டுகளில் புள்ளி வரத்தை கேட்கல. இந்த 3 ஆண்டுகளில் நீங்களே தரவுகள் இப்படி சொல்லியிருக்கீங்க. இதில் அப்போ வந்து ஒரு 50,000 பேர் தமிழர்கள் வந்திருக்கணும். அப்போ தமிழருக்கான நீங்கள் ஆர்டிஐயில் எந்தெந்த துறையில் தமிழர்கள் இவ்வளோ பேர், தெலுங்கர்கள் இவ்வளோ பேர், உருது பேசுபவர்கள், மலையாளம் இவ்வளோ பேர் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு வந்து அந்த மாதிரியான விவரம் இல்லை, மொழி வழி மாநில அடிப்படையில் தரத்துக்கான தகவல் இந்த துறையில் இல்லைன்றாங்க. அப்போனா சமூக நீதி எல்லாருக்குமா சமமாக பிரித்தளிக்கப்படும்னு ஆரியத்துக்கு எதிராக திராவிட அரசியல் சிந்தனையாளர்கள் பேசினாங்களே, அதே மாதிரியான நிலை திராவிட அரசியல் சிந்தனையாளர்கள் அதிகாரத்து மையத்தில் இருக்கிறப்பவும் நடந்தால் தமிழ் தேசியம் வளருமா வளராதா? நீங்கள் ஆரியத்தை எதிர்த்து திராவிடர்கள் நம்மெல்லாம் ஒன்றா போடலாம், நம்மளுடைய வளநலத்தை காப்பாற்றலான்னு வந்தோம், ஒன்றா சேர்ந்தோம். திராவிட 100 ஆண்டுகளாக அது ஒரு வரையறையை வச்சு பண்ணுது. அதில் குழப்பம் இருக்குங்க. மொழி வழி திராவிடமாக இருக்கப்போ மொழி வழி மாநிலம் பிரியில் திராவிடம் சென்னை மாகாணம் இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக பிரிஞ்சிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் வந்துச்சு. அப்போ தமிழர்களுக்கு வேலை எங்கே? 88% கேட்குற பொழுது அதுமாரி புள்ளி விவரம் இல்லைன்னா, அப்போ ஆரிய தேசியத்தை பார்த்து ஆரிய தர்மத்தை பார்த்து திராவிட சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்பின அதே மாதிரியான வடிவத்தை தமிழ் தேசியர்கள் திராவிட சிந்தனையாளர்களை பார்த்து எழுப்புறது தவறு இல்லை இல்லையா? ஏன்னா அதே உரிமை முழுசாக கிடைக்குதா கிடைக்கலையான்னு நாங்கள் கேட்குற பொழுது அந்த விவரம் இல்லைன்னா அப்போ தமிழருக்கான உரிமை முழுசாக கிடைக்கலன்னு தானே அதனுடைய பொருள் ஆகுது. அப்போ வந்து இந்த நவீன காலத்தில் விவரம் தெரிஞ்ச மக்கள் தமிழ் தேசியத்தின் பால் செல்ல தானே செல்லுவாங்க. இப்போ தமிழ் தேசியர்கள் சீமானாகட்டும், ஐயா மணியரசன் மற்ற இன்னும் பிறர் பின்னாடி வந்து இவர் நம்மளுக்கான தலைவர்னு உரிமை பெற்று தருவாங்க. அந்த காலத்தில் திராவிட தேசியர்களுக்கு பின்னாடி அணி திரண்ட மாதிரி இப்போ தமிழ் தேசியர்களுக்கு பின்னாடி அறளி தள்ளுவாங்களா தள்ள மாட்டாங்களா? அதுதான் இப்போ நடக்குது. அப்போ இந்த எண்ணிக்கையின்படி நாம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன அடிப்படையிலே தான், புதுசாக எதுவும் வைக்கல. நீங்கள் ஒரு வரையறை வச்சுருக்கீங்க இல்லையா? 2011 கணக்கெடுப்பின்படி இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. அதன் அடிப்படையிலேயே 88% எல்லா துறையிலையும் தமிழர்கள் வேலையில் இருக்கணும். இதை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுட்டால் திராவிட தேசியம் வளர தான் செய்யும், இல்லைன்னா தமிழ் தேசியம் தான் வளரும். ஏன்னா தனக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது தான். அந்த காலத்தில் நீங்கள் திராவிடன்னு சொல்லப்பட்ட ஆரியர் அல்லாத மக்கள் எப்படி நினச்சி வீதியில் இறங்கினாங்களோ இல்லை ஒன்று கூடினாங்களோ, அதுபோல் திராவிடம் தனக்கான உரிமையை மறுக்குதுன்னு தமிழர்கள் உணர்ந்து தமிழ் தேசியம் பக்கம் போவாங்க. அதை நிவர்த்தி பண்ணால் திராவிடம் தமிழர் பால் நிற்கிறோன்னா அதை நிவர்த்தி பண்ணணும். ஐயா, தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் அவங்களுக்கான சிறுபான்மை உரிமைங்கிறது, மைனாரிட்டி ரைட்ஸுங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே 3 வருடங்கள் வாழ்ந்தாலே பிற மொழியாளர்கள் இங்கே தமிழர்களாக மாறி விடுறாங்க, மாறிக்கலாம், அவங்களுக்கான உரிமை அது இருக்குன்னு ஆர்டிஐ பதில் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? ஆமாங்க. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம தமிழ் தேசியர்கள்லாம் வந்து இங்கே கூர்ந்து பார்க்க வேண்டிய காலமாக இருக்குது. இப்போ தமிழருக்கான வளநலங்கள், தமிழனுடைய அதிகாரத்தை தமிழனை சுவைப்பது, அதிகார மையத்தில் ஆகுதுன்ற நோக்கத்தையே பயணம் பண்ணுறாங்க, அரசியல் பயணம். ஆனால் தமிழர்கள்னால் யார் என்று ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ ஒவ்வொரு தமிழ் தேசியர்களும் ஒவ்வொரு வரையறையை வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுறோம். ஆனால் பொதுவான வரையறை என்னென்னா, நாங்கள் எங்கள் இயக்கம் என்ன பண்ணிச்சுன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழர்னு ஒரு வரையறை வச்சு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிசிலையும் மாணவருடைய தாய்மொழி என்ன, மாணவருடைய தாய்மொழி குஜராத்தி, மாணவருடைய தாய்மொழி தெலுங்கு, மாணவருடைய தாய்மொழி தமிழ், இப்படின்னு விவரத்தை டிசியில் போட்டு வருது. அதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ டிசி போன்ற ஆவணத்தில் கல்லூரி டிசி, ஸ்கூல் டிசி, யூனிவர்சிட்டி டிசிலாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் இருப்பார், மாணவர் சார்ந்த தாய்மொழினா இங்கே வந்துடும். அப்போ அதுலேயும் ஒரு கூடுதலான செய்தி இருக்குது, ஒரு மொழியினர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த வரையறையெல்லாம் இருக்குது. அந்த சார்ந்த கூடிய வச்சும் நம்ம 2த்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்குறோம். இந்த வர்ற பொழுது இப்போ இந்த ஒரு 3 ஆண்டுகளில் 2011 அதே 11 தான் இந்த சட்டம் போட்டாங்கல்ல,
மொழி சிறுபான்மையினருடைய நலத்துக்கான சட்டத்தை போடுறாங்க இல்லையா, சரிங்க. அதே ஆண்டு 2011 தமிழ்நாடு நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் ஆக்ட் 2011 ஒன்று போடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கிற தமிழர்கள் இறந்து போனாலோ, அவங்க பாதிக்கப்பட்டாலோ, இல்லை அவங்க குடும்பம் இங்கே சஃபர் ஆனாலோ, அவங்க குடும்பத்துக்கு தமிழர்கள் நாங்கள் அடையாளப்படுத்தி தமிழர் குடும்பத்துக்கு நலத்திட்டங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம், அதுக்காக ஒரு சட்டம் போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டத்தை போடுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழருக்கான வரையறை, அதே நேரத்தில் தான் மொழி சிறுபான்மையினருடைய நலத்துக்கும் நாங்கள் இங்கே ஒரு சட்டம் போடுறோம். அவங்களுடைய வளநலம், அவங்களுக்கு தொழில், கடன் உதவி இப்படிலாம் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் போடுறோன்னு சொல்லிட்டு தான் அதே ஆண்டு ஒன்று போடுறாங்க இல்லையா. அந்த சட்டத்தை இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு மொழியினரும் இவ்வளோ சதவீதம் இருக்காங்க, எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ போடுற சட்டம் தான் அதே ஒரு இடத்துல தான் இதுவும் போடுறாங்க. சரிங்களா. இது 2020 போடுறாங்க இல்லையா, டைரக்டர் ஆஃப் மைனாரிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு போடுறாங்க இல்லையா. அதேமாதிரி 2011 இது போடுறாங்க, 2020 போடுறாங்க. ஆனால் சொல்லப்பட்டது வந்து கணக்கெடுப்புலாம் 2021 ஒரு சட்டத்தை போடுறாங்க. அவங்க எதுனா சொல்ல வர்றாங்கன்னா, பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வரை எடுத்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 83.84% மக்கள் மொழியினர் இருக்காங்கன்னு. அது எப்போ எடுத்தோம்னா 2011 எடுத்தோம். அதனால் இந்த மொழி சிறுபான்மையினர் கணக்கு எடுத்து அவங்களுக்கு தொழில் தொடங்குவதுக்கு, அவங்க வளநலங்களை மேன்மையாக்கிறதுக்கு ஒரு துறையை ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் இந்தந்த மொழியினர் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தை அவங்க காமிக்கிறாங்க. அது 2021 ஒரு சட்டம் போட்டு 2011 போட்ட புள்ளி விவரத்தை இதில் காமிச்சு இவங்களுக்கு நான் டிபார்ட்மெண்ட்டு மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி தரப்போகிறதா சொல்லி அவங்களுக்கு கடன் உதவி அப்படி இப்படின்னு நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி 2011 போடுற தமிழர் நல சட்டம், தமிழ்நாட்டிற்கு வெளியே வாழும் தமிழர் நல சட்டம்னு ஒன்று போட்டு தமிழர்களுடைய நலத்திட்டத்துக்கு பண்ணுறாங்க. அப்போ இந்த சட்டத்தில் மைனாரிட்டி மொழி சிறுபான்மையினருக்கு போடுற சட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெலுங்கை தாய்மொழியாக பேசுபவர்கள் தெலுங்கர்கள், மலையாளத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் மலையாளிகை, கன்னடத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் கன்னடர்கள், உருதை தாய்மொழியாக பேசுபவர்கள் உருதர்கள், இப்படின்னு சௌராஷ்டிரத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் சௌராஷ்டிரர்கள், அந்த மொழியை பேசுபவர்கள் அந்த மொழியினர்னு சொல்கிறாங்க. அது சரியான வரையறை. இந்த பாருங்கள், அந்த G1 நம்பர் MS நம்பர் 2 7/1/2021 BC MBC மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போடுறதுலேயே ஒரு உத்தரவு அதை சொல்கிறாங்க பாருங்கள். சரிங்க. முதல் பக்கத்துலேயே இங்கே இவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க, இந்த மொழியினர்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இன் தமிழ்நாடு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூஸ் மதர் டங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட். இந்த மாநிலத்தினுடைய பிரதான மொழி அல்லாத, அதாவது தமிழ் மொழியை தாய்மொழியாக அல்லாதவர்கள் மொழி சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுவார்கள். அவங்க யாருன்னா, தெலுங்கு, கன்னடா, மலையாளா, உருது அண்டு சௌராஷ்டிரா ஸ்பீக்கர்ஸ். அப்போ மொழி மாற்றம் பண்ண என்னாகும், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது மற்றும் சௌராஷ்டிரா பேசுபவர்கள், சௌராஷ்டிரா மொழி பேசுபவர்கள், அந்த மொழியை தாய்மொழியாக பேசுபவர்கள்னு குறிப்பிட்டு அந்தந்த மொழியினர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்தந்த மொழியை தாய்மொழியாக பேசுபவர்கள் அந்த மொழியினர்னு மொழி சிறுபான்மையினருக்கு அடையாளம் கொடுக்குற பொழுது அவங்க பேசும் தாய்மொழியை வச்சே ஜீவோ போடுறாங்க. சரிங்களா. இது சரிதான். ஆனால் தமிழருக்கு நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு 2011 ஒரு சட்டம் போடுறாங்கல்ல, அதுலேயும் இதே மாதிரி தானே வரணும். யார் தமிழை தாய்மொழியாக பேசுபவர்களோ அவர்கள் தமிழர்கள் தானே சொல்லியிருக்கணும். ஏன்னா மொழி சிறுபான்மையினருக்கு நம்ம அந்தந்த மொழியை பேசுபவர்கள் அந்த மொழியினர்னு சரியாக வரையறைத்திருக்கீங்க. இங்கே வர்ற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர்கள்னு சொல்லலை. இங்கே வர்ற பொழுது தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகள் வசிக்கும் எவரும் தமிழர்கள். மாறுதுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதா? திராவிட தேசியத்தை, திராவிடத்தில் வர குழப்பத்தை நாம் ஏன் இப்போ புரிந்து கொண்டு எதிர்க்கிறோம், இல்லை அதை திருத்திக்கணும்னு அவங்களுக்கு கோரிக்கை வைக்கணும்னா, நீங்கள் மொழி சிறுபான்மையினருக்கு வர்ற பொழுது அந்த மொழியை தாய்மொழியாக பேசுபவர்கள் அந்த மொழியினர் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க இல்லையா. அதேமாதிரி பெரும்பான்மை மொழியினராக தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் இந்த இந்தியாவில் நீங்கள் திராவிடன் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டு மக்களை தமிழர்கள்னு சொல்லாமல், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் திராவிடர்கள், ஆந்திராவில் இருக்கிறவர்கள் தெலுங்கர்கள், கேரளாவில் இருக்கிறவர்கள் மலையாளிகள், கர்நாடகத்தில் கன்னடர்கள், நீங்கள் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மண்ணிற்கு ஏற்ற தாய்மொழி அவங்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டு 100 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் தமிழன்னு சொல்லாமல் திராவிடர்கள் எப்படி மாற்றினீங்களோ, தமிழனுக்கு தமிழன் பேர் கொடுக்காம திராவிடன் மாற்றினீங்களோ, அதே 100 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெலுங்கை தாய்மொழியாக பேசுபவர்கள் தெலுங்கர்கள், மலையாளத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் மலையாளிகள், கன்னடத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் கன்னடர்கள், உருதை தாய்மொழியாக பேசுபவர்கள் உருதுகள், சௌராஷ்டிரத்தை தாய்மொழியாக பேசுபவர்கள் சௌராஷ்டிரர்னு இங்கே சொல்கிறீங்க கரெக்டாக.
தவறில்லை. சரி, இதே வரையறை தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழன் சொல்லியிருக்கணும்ல. சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த 2011 அயலக தமிழர் நல சட்டத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா பாருங்கள், 3 வருடங்கள் இதை பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் எக்ஸ்ட்ராடினரி பார்ட் 4 செக்ஷன் 2 தமிழ்நாடு ஆக்ட் அண்ட் ஆர்டினரி சென்னை வெட்னஸ்டே மார்ச் 2, 2011 மாசி 18 திருவள்ளுவர் ஆண்டு 2042 அதில் போடுறாங்க. 4 சட்டத்தில் 1 முதலாக போடுறாங்க. அதில் 2வது பக்கத்தில் 45வது பக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழனுக்கான வரையறை சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்டேட் மீன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேட் என்றால் தமிழ்நாடு என்று பொருள்படும். அது சொல்கிறாங்க. ஸ்டேட் மீன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. 2வது சொல்கிறாங்க. தமிழன்னா யார்? தமிழன் மீன்ஸ் எ பர்சன்ஸ் பார்ன் ஆர் டொமிசைல்டு இன் தி ஸ்டேட். அப்போ தமிழனுக்கு வரையறை என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதர் இங்கே பிறக்கும் ஒரு மனிதர் பிறந்தாலோ அல்லது இந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலோ ஒரு தமிழர். இந்த தமிழை தாய்மொழியாக பேசுபவர் தமிழன் இல்லையே. அப்போ எப்படி தமிழனுக்கு திராவிடன் பேர் கொடுத்தாங்களோ இங்கே இப்போ 200 வருஷத்துக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழன்னா தமிழை தாய்மொழியாக பேசுபவர் இல்லை, தமிழ்நாட்டில் வசித்தாலோ பிறந்தாலோ தமிழர்ன்ட்டான். அப்போ இந்திக்காரன் இங்கே வசிக்கிறான் தமிழரா? இந்த முன் சட்டத்தில் தெலுங்கை தாய்மொழியாக பேசுபவர் தெலுங்குன்னு சொல்கிறியே, அவரே இதில் ஒத்துக்க மாட்டார். இந்த சட்டத்தில் அவரும் தமிழராகிறாரு. நீ தான் தமிழ்நாட்டில் வசிக்கிறியே, வாழ்கிறியே. அப்போ அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்துமா, இந்த சட்டம் பொருந்துமா? இந்த மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு போட்ட மொழி சிறுபான்மையினருக்கான சட்டத்தின்படி வர அந்தந்த மொழியினர் அந்தந்த மொழி பேசுபவர்கள்னு சொல்கிறவங்களே இந்த சட்டத்தின் மூலம் தமிழர் ஆகிட்டாங்க. அப்போ இதை நீ எடுத்துப்பியா, அதை எடுத்துப்பியா? இந்த சட்டத்தின்படி நீ தமிழராக ஆகிட்டேன்னா அதில் வளநலங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்லாம் கிடைக்காது. நீங்கள் மொழி சிறுபான்மையினர் இல்லை. அப்போது தமிழரை மட்டுமே நீ அப்புறம் பாருங்கள், தமிழன் மீன்ஸ் எ பர்சன் பான்னு சொல்லிவிட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட் a person domiciled in the state means that any person born outside the state but reside in the state continuously for period of not less than 3 years 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் வெளியிடத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் வசிக்கிற 3 ஆண்டுகள் வசிக்கிற எவரும் தமிழர். இது பொருந்துதா? சரிங்களா? இதே தமிழில் போட்டிருக்காங்க பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். தமிழில் தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு பக்கம் 3 சொல்கிறாங்க பாருங்கள். மாநிலம் என்றால் தமிழ்நாடு மாநிலம் என பொருள்படும். சரிங்க. தமிழன் என்றால் இந்த மாநிலத்தில் பிறந்த அல்லது இந்த மாநிலத்தை வாழ்விடமாக கொண்ட நபர் ஒருவர் என பொருள்படும். எப்படி? தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழன் நீ சொன்னால் தானே சரியாக இருக்கும். ஏன்னா மொழி சிறுபான்மையினருக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கர்கள், சௌராஷ்டிர மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ். இங்கே 3 ஆண்டுகள் நீ வாழ்ந்தால் தெலுங்கர், 3 ஆண்டுகள் வாழ்ந்தால் கன்னடர், இங்கே பிறந்தால் மலையாளி அப்படின்னு அவங்க சொல்லலையே. இது புரியாமல் பண்ணுறாங்களா இல்லை இது புரியாமலாம் பண்ண அடையாளத்தை அழிக்கணும்? இது புரியாமல் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது பெரிய பெரிய அறிவுஜீவிகள் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூடி சேர்ந்து தான் பண்ணுறது. சரி, இது தெரியாமல் பண்ணால் தமிழருக்குன்னு வரையறை வைக்கிற பொழுது மட்டும் எப்படி தவறாகவும் பிற மொழி சிறுபான்மையினருக்கு வரையறை பண்ணுற பொழுது சரியாகவும் ஏன் வைக்கிறாங்க? நம்ம சொல்கிற வரையறை மறுக்கிறாங்க. ஆனால் கேட்காமையே மற்ற மொழியினருக்கான வரையறையே சரியாக நாமளும் அதை ஒத்துக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல சரியாகவும் ஒரு இடத்துல தவறாகவும், மொழி சிறுபான்மையினருக்கு வரையறை சரியாகவும் மொழி பெரும்பான்மையினருக்கு வரையறை தவறாகவும் வைச்சா, அப்போ இங்கே ஒரு இடத்துல தவறு ஒரு இடத்துல சரியாக இருக்கிற பொழுது இது எப்படி தெரிந்து பண்ணாங்களா தெரியாத பண்ணாங்களான்னு நம்ம எப்படி நினைக்க தோணுது? நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களுக்கு தாய்மொழியாக பேசுபவர் தமிழன் நீங்கள் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. தமிழை தாய்மொழியாக பேசுபவர் தமிழ்நாட்டில் இருப்பவர் திராவிடர் என்றும் ஆந்திராவில் இருப்பவர் தெலுங்கர் என்றோ, ஏன்னா 1922 சட்டம் நீதி கட்சி போட்ட சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு பகுதியில் வசிக்கும் பஞ்சமர் பறையர்களுக்கு இன்று முதல் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படும். ஆந்திர பகுதியில் வசிக்கிற பஞ்சமர் பறையர்களுக்கு, அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி ஆந்திரர் என்று அழைக்கப்படும். அப்போ ஆந்திர நிலத்தில் நீ வசித்தா ஆதி ஆந்திரர்னு அந்த மண்ணின் அடையாளத்தோடு சொன்னீங்க இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி தமிழர் தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்பையும் தமிழனுக்கு தமிழர் அல்லாத பெயரை கொடுத்துட்டீங்க. இந்த 100 ஆண்டுகள் நவீனம் மேலோங்கி வளர்ந்து தமிழ் தேசியம் மேலோங்கி வர்ற பொழுதும் 3 ஆண்டுகள் இங்கே இருந்த தமிழர், ஆனால் அவரவர் தாய்மொழியை பேசினால் மொழி சிறுபான்மையினர். அப்போ என்ன இங்கே பிரச்சனை வரும்னா, இங்கே தமிழர்னு எல்லாருமே வந்துடுவானே, 3 ஆண்டுகள் இங்கே இருந்தாலோ இல்லை இங்கே பிறந்துட்டாலோ நான் தமிழர்னு எனக்கு வேலை கொடுன்னு கேட்பான். அப்போ 90% வேலை கொடு, 88% தமிழருக்கு வேலை கொடுன்னு தமிழ் தேசியர்கள் முன்னெடுத்து போராட்டம் பண்ணுறாங்கல்ல. ஒரு காலத்தில் திராவிட தேசியர்கள் கூட நாம் போட்ட சட்டத்தின்படி நம்ம ஒழுங்காக இருக்கலாம்,
நடைமுறைப்படுத்தலாம், 88 பேர் 100 வேலையில் 88 பேர் தமிழருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு தமிழர்கள் வாங்கன்னா இந்த சட்டத்தை வச்சு நான் தமிழர்னு இந்திக்காரர், ஜப்பான்காரர், சைனாக்காரர், தெலுங்கர், கன்னடர் எல்லாரும் தமிழர்னு வந்துடுவான்ல. இல்லை கோர்ட்டுக்கு போக மாட்டான் சார், சட்டம் இருக்குது, ஏன்னா தமிழராக ஏற்றுக்குன்னு வேலை தரல. 88% பிற மொழியாளர்களும் தமிழுடைய இடத்த பிடிக்க முடிய வாய்ப்பு இருக்குது. மொழி சிறுபான்மைன்னு சொல்கிற 11% அவன் மொழி சிறுபான்மை அடையாளத்திடையும் உள்ளே வந்துடுவானே. அப்போ 100% தமிழர்கள் அல்லாதவர்கள் தானே வேலை தமிழ்நாட்டு வேலையிலையும் அதிகாரத்திலையும் எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை சீர் பண்ணுறது நான் மனு கொடுக்குறோம், அது வேறு விஷயம். இந்த தமிழ் தேசியர்கள் இந்த களத்தில் போராடுறவங்க என்ன பார்க்கணுன்னா, நாம் தமிழுடைய அதிகாரத்தை, தமிழுடைய வளநலத்தை, தமிழுடைய பொருட்களை அகழ்வாராய்ந்து பண்ணி இது தமிழர்கள் கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி பல தமிழ் தேசியர்கள் வந்து அதை நிறுவுறாங்க. இது தமிழனுடையது, கீழடி தமிழனுடையது, மெகந்தர ஹரப்பா தமிழனுடையது, தஞ்சை பெருக்கோயில் இல்லை வந்து உலகத்தில் இருக்க பழமையான தமிழை நிறுவிட்டு இதெல்லாம் உங்கள் தமிழர்களே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தமிழர்கள் அல்லாதவர் எல்லாருக்கும் சொந்தமாயிருமே. தமிழருக்கு கிடைக்காது, ஏன்னா எல்லாரும் தமிழர் ஆகிட்டான். இந்த சட்டத்தின்படி 3 ஆண்டுகள் இங்கே இருந்தால் தமிழர், இங்கே பிறந்தா தமிழர்னு சொன்னால் அவன் எல்லாம் தமிழுடைய சொத்தை அபகரிச்சிட்டு போயிடுவான். இப்போ என் கூட பாக்கெட்டில் இது எனக்கு சொந்தம், என் பணம் ஓம் பணம் என் பணன்ற கதை தான் என் பாக்கெட்டில் இருக்கிறதா எடுத்துகிட்டு அதுதாங்க இது வாழைப்பழம் கதை தான். நீ தான் நீ தான் தமிழன், நான் தான் தமிழன்னா ஒரிஜினல் தமிழன் அதிகாரற்ற நிலையில் இருப்பான்ல. திராவிடன் நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்பவும் அதான் நிகழ்ந்தது. எல்லா 4 மாநில மொழிக்காரனும் திராவிடன்னு சொல்லிட்டு இங்கே அதிகாரத்தை வாங்கிட்டான். அந்தந்த ஊருக்கு போனால் அந்தந்த மொழியினருக்கு தான் அதிகாரம். இப்போ என்னடா நவீன வந்துட்டு போகிறேன்னு பார்த்தா 4 மாநிலம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற ஆளும் தமிழ்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஜப்பான்காரன் ஒரு கர்ப்பிணி பெண் இங்கே வந்துட்டாங்க, பிறக்கிற பொழுது குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தை தமிழர் ஆகிட்டாங்களே. அந்த குழந்தைய சரி நான் வளர்க்கணும்னு ஒரு 3 வருஷம் இருந்தால் அந்த அம்மாவும் தமிழர் ஆகிட்டாங்களே. ஆமாம், அப்போது யாருக்கு ஷார்ப்பாக வேலை கொடுக்கணும்? அப்போ தமிழ் தேசியருடைய உழைப்பெல்லாம் என்ன பார்க்கணுன்னா, நம்ம பயிருக்கு போகிற தண்ணீர் பண்ணுறோமா, அது விழலுக்கு போகிற தண்ணீராக இப்போ பயன்படுதான்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும். போராட்டங்கள் பண்ணட்டும், கூட்டம் சேர்க்கட்டும், தமிழ் தேசியத்தை வளர்க்கட்டும், இதுக்கான சட்ட வரைவை நீங்கள் மாற்றுங்க, திருத்துங்கன்னு அந்த போராட்டமும் பண்ணணும். இல்லைனா இவங்க நீண்ட பயணத்தில் உழைச்சி வேர்வை சிந்தி அந்த பொருளை மீட்டு எடுத்துருந்தாப்பா எடுத்துக்கன்னா இந்த சட்டத்தின்படி தமிழன் தான் வருவான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? யார் வேணாலும் பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. திரும்பவும் தமிழன் பல 1000 ஆண்டுகள் பின்னோக்கி தானே போவான். நம்ம அதிகாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வேலையை தொடர்ந்து தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறோம். திராவிட தேசியம் அதுலேருந்து நழுவிருச்சு, ஆரியத்திலிருந்து காப்பாற்றுறேன், அதிகாரத்தை பெற்றுத்தரேன்னு சொல்லி வந்து ஆரியத்துக்கு எதிராக வந்த திராவிடமும் அதில் ஒரு உட்பிரிவாக திராவிட தமிழர்கள் அவங்க சொல்கிற கோட்பாடு ஒத்துக்கிட்டா கூட திராவிட தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை திராவிட கன்னடர்களுக்கு, திராவிட மலையாளிகளுக்கு, திராவிட தெலுங்கர்களுக்கு, திராவிட துளுவர்களுக்கு, திராவிட சௌராஷ்டிரர்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் இங்கே 80% இருக்குன்னீங்கன்னா அதில் தான் வினா எழுப்புறாங்க. இங்கே சொல்கிற 60,567 பேரில் 88%, 89% தமிழுக்கான வேலை என்ற புள்ளி விவரத்தை நீங்கள் காமிச்சா அதை நாம் மறுசீராய்வு பண்ணலாம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ தமிழ் தேசியம் வளரும். இந்த உரிமையை கேட்கறதுக்கு சட்ட ரீதியாக தமிழர்கள் தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பக்கமும் தமிழ் தேசிய பேராசான் பக்கமும் போவதை தடுக்க முடியாது. இதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு திராவிட தேசியம் சீர் பண்ணிக்கிட்டால் திராவிட தேசியம் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு வரும். ஆனால் அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு அது அவர்கள் கையில் தான் இருக்குது. இதுதான் நம்ம தரவுகளாக நம்ம முன்வைக்கிறோம். ஐயா, கால்டுவெல் வந்து தென்னிந்திய மொழியில் அடையாளப்படுத்துறதுக்கு தான் திராவிட மொழின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த திராவிட மொழிகளில் இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ். இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் வந்து திராவிட மொழிங்கிறது ஒரு புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு முரணாக இருக்குது எங்கய்யா, இதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ எப்படிங்கண்ணாங்கய்யா, அதாவதுங்கய்யா, இப்போது திராவிடம் தமிழுக்கு தாயா இல்லை தமிழ் திராவிட மொழி குடும்பங்களுக்கு தாயா, இந்த 2 வேறு கருத்துக்கள் இருக்குது. 2த்துலேயும் வந்து பொருள் மாறும். எப்படின்னா, தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் இருக்குல்ல, பிரிந்த மொழிகள் இருக்கு இல்லையா, தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, கூர்க்கு இப்படின்னு ஒரு மொழிகள்லாம் இருக்கு இல்லையா. திராவிட மொழிகள் வந்து ஒரு 24, 28 இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பிரதான மொழி, முக்கியமான மொழியாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இது மாதிரி மொழிகள் ஒரு 5-6 பெரிய மொழிகளாக அடர்த்தியான மொழிகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் என்ன இங்கே சிக்கல் வருதுன்னா, இது திராவிட மொழியியல் குடும்பமாக தமிழ் மொழியியல் குடும்பமாக, இதுதான் சிக்கல். அப்போது நம்ம ஏற்கனவே ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரிசா பார்டரில் வாழ்ந்த அந்த குமாரிலப்பட்டர் என்ற ஆய்வாளர், அறிஞர் இந்த தென்னகத்தை பார்த்து தான் திராவிடன்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறதாக தான் ஆய்வுகள் சொல்லுது. அந்த திராவிடன்ற சொன்னாலேயே அங்கே பேசுகிறவர்கள் திராவிட மொழி,
அங்கே உள்ளவர்கள் திராவிடர்கள் பின்னால் வந்து அது கருதுகோள் ஏற்பட்டு தவறுதலாக புரிதலில் உள்ள தவறுகளை ஏற்பட்டு நம்ம திராவிட மொழியினர்னு ஆக்கிட்டாங்க. கால்டுவெல்லும் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் திராவிடம், இந்த மொழிகள்லாம் தென்னிந்தியாவில் பேசுகிற மொழிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு மொழியிலிருந்து பிரிஞ்சுது, அது மொழி திராவிடம், அந்த திராவிட மொழியிலேருந்து தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் வருதுன்னு ஆய்வில் சொல்கிறாரு. நாம் என்ன அங்கே வினா வைக்கிறோன்னா, ஒரு ஆய்வியல் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடாது. ஒரே ஆய்வாளர் சொல்கிற கட்டுரையிலேயே அவரே ஒன்று முன்னாடி சொல்லிவிட்டு அந்த உண்மையை அவரே மறுக்கக்கூடாது. வேற ஒரு ஆய்வாளர் சொல்கிற கருத்தை இவர் மறுக்கலாம். இவரே ஒன்று முன்னாடி சொல்லிவிட்டு இன்னொன்று முன்னாடி மறுக்கக்கூடாது. எப்படின்னா, இவரே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒப்பிலக்கணத்தில் பாண்டிய நாட்டு பொருணையாற்றுங்கரையோரத்தில் பேசின மொழி தமிழ் மொழியைத்தான் நான் திராவிடம் என்றே அழைக்கிறேன். இந்த ஆய்வுக்கு இவர் மொழி ஆய்வுக்கு எடுக்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் திராவிடன் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா, அங்கே தமிழ் மொழி பேசப்படுது. தமிழ் மன்னன், பாண்டிய மன்னன் அந்த ஆட்சி செய்கிற அந்த பொருணையாற்றுங்கரையோரத்தில் பேசப்படுகிற மொழி தமிழ் மொழியைத்தான் நான் திராவிடம் என்று அழைக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தமிழை தான் திராவிடமாக புது பெயர் கொடுக்குறாங்க. அப்போ சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழி குடும்பம் அல்லது தென்னிந்திய மொழி குடும்பம்னு தலைப்பில் பேர் சொல்லாமல் இந்த திராவிடன் இவர் சொன்னார்ல, ஒரு புது பெயரை கொடுத்துருக்காருல, அந்த மொழி குடும்பம்னு வச்சுட்டார். அதுங்க தான் ஆய்வியல் சிக்கல் வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தாய்மொழியாக தமிழ் அங்கே இருக்குது, அதில் உள்ள பிரிவுகளில் தான் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு தலைப்பிட்டு சொல்கிறீங்க. அப்போ தமிழ் மொழி குடும்பத்தை நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணி தமிழ் மொழியில் இந்த மாதிரி மொழிகள் பிரிஞ்சிருக்கு, தென்னிந்திய மொழிகள்லாம் பிரிஞ்சிருக்கு, தமிழ் மொழி குடும்பம் அல்லது தென்னிந்திய மொழி குடும்பம்னு நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு பதில் இவராக ஒரு புது பேரை திராவிடன்னு சொல்கிறார் இல்லையா, திராவிட மொழி குடும்பம்னு வச்சிடுறாரு. திராவிட மொழி குடும்பம்னு வச்சுட்டு அந்த தாயாக கருதப்படுற தமிழையே முதல் மொழியாக வச்சிடுறார். திராவிடத்தினுடைய முதல் குழந்தை தமிழே, அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தைன்னு வகைப்படுத்துறீங்க. அப்போது இது தொடர்பாக இது இந்த ஆய்வியல் குழப்பத்தை தான் தமிழ் தேசியர்கள் முன் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ஆய்வுலையே தமிழை தான் பேர் நீங்கள் கொடுக்குறீங்க. 2600 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழம் அப்படின்னு தான் அது சொல்லாடல் இலக்கியத்தில் இருக்குது, கல்வெட்டில் இருக்குது, பாலை ஓடுகள்லாம் இருக்குது. திராவிடன் வரல. திராவிடன் வந்து சமஸ்கிருத ஒழிப்பில் சொன்னவர் கூட 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இப்படியா இருக்கிற பொழுது இந்த தமிழுக்கு திராவிடன் ஏன் கொடுக்குறீங்க? அப்போ வந்து ஆய்வியல் குழப்பம் தானே அது. அப்போ அந்த குழப்பத்தில் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் ஒன்று திராவிடன் இருக்குது, அந்த மொழியிலேருந்து தான் இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு கட்டமைப்பை பண்ணி குழப்பம் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து தமிழ் மட்டும்தான் திராவிடம், தமிழ்நாடு மட்டும்தான் திராவிட நாடு, தமிழர்கள் மட்டும்தான் திராவிடர்கள் அப்படின்னும் ஒரு குழப்பத்தை முதல்ல தமிழை திராவிடமாக மாற்றுறாங்க. திராவிட தத்துவம், சென்னை மாகாணம், திராவிட நிலப்பரப்பு, இவங்க சொல்கிற திராவிட நிலப்பரப்பு 4 மாநிலமாக பிரிஞ்சு கன்னடம், கேரளம், மலையாள, இது ஆந்திரா, தமிழ்நாடுன்னு பிரியுது. பிரிஞ்சு போன உடனே ஒரு குடும்ப சொத்து ஒன்றா இருக்குது, 4 பிரிஞ்சு போனால் 4 பங்காக தானே பிரிஞ்சு போகுது. மெயின் சொத்து இருக்காத, மெயினை தானே பிரித்து கொடுக்குறீங்க. தந்தை சொத்தை 4 பங்காக 4 பிள்ளை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் பேரில் அந்த வீட்டுடைய முன்னாடி பேரா ரமேஷ் இல்லம், சுரேஷ் இல்லம், காமேஷ் இல்லம், விமேஷ் இல்லம்னு போட்டேன். அப்போ அப்பா பேர் எங்கே வரும்? அப்பா பேரில் சொத்து ஒன்றா இருந்தால் அவங்க அப்பா பேரில் ஒன்று இருக்கும், கண்ணையா இல்லம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திராவிடன் நீங்கள் ஒன்று கட்டமைச்சிங்க, அது 4 உடஞ்சி 4 மாநிலமாக போச்சு, தனி பேர் தானே. அப்போ நீங்கள் ஆந்திராவை வந்து தெலுங்கர் தேசம், கேரளாவை மலையாளிகள் தேசம், துளுவர் தேசம், இது வந்து கன்னட தேசம்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டை தமிழர்கள் தேசம் தான் சொல்லிடணும். திராவிட தேசியம், திராவிடர்கள் ஏன் சொல்கிறீங்க? திராவிடத்தை தான் உடச்சிட்டிங்களே. உடஞ்சி போனதில் இருக்கிற பிட்டு எப்படி திராவிடம்? அப்பா சொத்தை 4 பக்கம் பிரிச்சாச்சு, அப்பாவுக்கு சொத்தே கிடையாது, 4 தனித்தனி உருவமாக மாறிடுச்சு. அதேமாதிரி திராவிடம் 4 தனித்தனி உருவமாக உங்கள் சொல்கிறபடி கேட்டாவே அது தவறு நம்ம சொல்கிறோம். உங்கள் தத்துவத்தின்படி அது உடஞ்சி போச்சு, தனித்தனி பேர் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழர்கள், தமிழுடைய மொழி தாய்மொழி தமிழ்னு சொன்னாலும் சொல்லிடணும். மறுபடியும் இல்லாத திராவிடம் எங்கே வந்தது? தென்னிந்தியா முழுக்க இருக்கிற பேரை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் பொறுத்துனா என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா மொழியினரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது திராவிடம் தானே. முன்னாடி திராவிடன் இருந்தப்போ எப்படி புது சொத்தாக இருந்ததோ இப்போவும் திராவிடன் நீங்கள் சொல்கிறீங்க, திராவிட மாடல்னு சொல்கிறீங்க, திராவிட மக்கள்னு சொல்கிறீங்க, திராவிட கலை இலக்கியம்னு சொல்கிறீங்க, திராவிட கீழடின்னு சொல்கிறீங்க, திராவிட சிந்து சமவெளின்னு சொல்கிறீங்க, திராவிட கட்டடக்கலைன்னு சொல்கிறீங்க, திராவிட மெய்ஞானி வள்ளலார்னு சொல்கிறீங்க, திராவிட கல்வெட்டுன்னு சொல்கிறீங்க, திராவிட ஓலைச்சுவடுன்னு சொல்கிறீங்க, அதனால் திராவிட பல்கலைக்கழகம்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த திராவிடன் நீங்கள் வச்சா 4 மொழியினரும் வருவோம் அப்படின்னு இவன் சொல்லிவிட்டு தமிழனுடைய அதிகாரம், ஆட்சி அதிகாரம், எம்எல்ஏ, எம்சி, எம்பி, அரசு அதிகாரம் எல்லாத்துலேயும் எல்லா மொழியினரும் இங்கே தமிழனுடைய உரிமையை எடுக்கிறேன். இது 4 மொழியாக திராவிடமாக இருக்கிறப்போ நீ சொல்கிற வாதம் கரெக்டாக. இது பிரிஞ்சு சொத்தை கூட்டு குடும்பத்தை தனி சொத்தாக மாறிடுச்சுரா? ஏன் வரேன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது.
அப்போ இங்கே உள்ள ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கத்தினர், அரசியல் சிந்தனை உள்ளவர்கள் திராவிடத்தை நீங்கள் ஏற்கிற பொழுது இதுக்கு வரையறை என்ன வைக்கிறீங்க? எல்லா மொழியினருக்கும் அதிகாரம் உள்ள மையமாக மாற்றுறீங்களா? தமிழன் பெரும்பான்மையாக இருக்கிறான், அவன் பெரும்பான்மை உள்ள அதிகார வர்க்கமாக மாற்றுறீங்களா? திராவிடம் அதானே பண்ணுறான். அவனுடைய திராவிட தெலுங்கர், திராவிட மலையாளி, திராவிட கன்னடர் அப்படின்னு திராவிடத்தில் உள்ள ஒவ்வொரு மொழியினருக்கும் பிரிக்கப்பட்ட மாநிலத்தை அந்தந்த மொழியினருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி திராவிட தமிழருக்கு பிரிக்கப்பட்ட தமிழ்நாட்டை திராவிட தமிழர்கள் தானே நீங்கள் இருக்கணும். உங்கள் தத்துவத்தின்படியே தமிழர்களை நீங்கள் திராவிட தமிழர்கள்னு சொன்னால் கூட அதில் பாருங்கள், திராவிட தமிழர் தேசிய இயக்கம், திராவிட தமிழர் கட்சி அப்படின்னா வச்சுக்கிறாங்க. ஆனால் திராவிட தமிழர் தெலுங்கு இயக்கம், திராவிட கன்னட இயக்கம், திராவிட மலையாளி இயக்கம்னு வச்சுருக்காங்களா? அது இல்லை, ஜீரோ. தமிழர்கள் மட்டுமே நீங்கள் திராவிடத்தை தொடர்ந்து திணிச்சு அதை நிறுவ விரும்புகிறதுனால இங்கே உள்ள அதிகார வர்க்கம், அதிகாரம் எல்லாருக்கும் போயிட்டு தமிழனுக்கு கிடைக்கல. இதை உணர்ந்துக்கிட்டு தான் தமிழ் தேசியம் பக்கம் போகிறாங்க. இதை நிறுவுற விதமாக பாருங்கள். முன்னுக்கு பின் முரணாகவே 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2022 திருத்திய பதிப்பு, முதல் பதிப்பு 2018 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு வரியை மட்டும் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 7ஆம் பக்கத்தில் இடது வரிசை வலது வரிசை வருது. இடது வரிசையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றிற்கு தாய்மொழியாக கருதப்படுகிறது. வலது பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழியாக தமிழ் திகழ்கிறது. சரிங்க. ரெண்டுத்துக்கும் பொருள் மாறுதுங்களா? திராவிட மொழின்னு ஒன்று இருக்குது, அதோடைய முதல் குழந்தையாக தமிழ் மொழி இருக்குதுன்னு வலது பக்கத்தில் சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் அப்படின்றாங்க. அப்போ திராவிடத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு மொழி இருக்குது, அது ஒரு குழந்தைய பெற்றெடுக்குது, அது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பாடப்புத்தகத்தை இடது பக்கத்தில் தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றிற்கு தாய்மொழியாக கருதப்படுகிறது. அப்போ தமிழுக்கு கீழே வர எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழா? இவங்க சொல்கிறபடி ஒரு முதல் குழந்தை பிறந்துட்டோன்னு தானே ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைலாம் பிறக்கும். முதல் குழந்தையே தமிழ் நீங்கள் சொல்லிட்டீங்க. சரிங்க. அப்போ அந்த தமிழுக்கு அந்த தமிழ் மொழி சில திராவிட மொழிகள் இருக்குல்ல, திராவிட மொழிகள்னால் தமிழுக்கு அப்புறம் தெலுங்கு, மலையாளம், கன்னடன்னு வருது. இதுதான் திராவிட மொழிகள் குடும்பம். ஆனால் அதுக்கு முதல் மொழி தமிழ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த தெலுங்கு, மலையாளம் பிறக்கிறதுலாம் தமிழுக்கு பிறந்ததானே இருக்கும். ஆமாம். திராவிடத்தில் தெலுங்கு பிறக்கல, திராவிடத்துலேருந்து தமிழ் தான் பிறந்திருக்குது. தமிழ்லேருந்து தான் தெலுங்கு, மன்னடம், மலையாளம், துளுன்னு பிரியுது. அப்போது திராவிடத்துலேருந்து ஒரே நேரத்தில் தமிழ் இந்த பக்கம், திராவிடத்துலேருந்து ஒரே நேரத்தில் தெலுங்கு இப்படி பக்கம், ஒரே நேரத்தில் மலையாளம், கன்னடம் இப்படின்னு பிறந்ததுன்னா இல்லை. ஏன்னா மலையாளம் பிறந்து 500 வருஷம்தான் ஆகுது, தெலுங்கு பிறந்து ஒரு 1200 வருஷம்தான் ஆகுது, கன்னடம் பிறந்தும் ஒரு 900 வருஷம் இப்படி தான் ஆகுது. ஒவ்வொரு காலகட்டத்திலேருந்து தான் மொழிகள் புதுசு புதுசாக உருவாகுது, இரு மொழிகளை இப்போ சேர்ந்து. அப்போ முதல் மொழி திராவிடமாக இருக்கதான் நீ சொல்கிறாங்க இல்லையா? சரி, அப்படியே வச்சுக்கிட்டா கூட முதல் மொழியை நீ தமிழ்னு சொல்லிட்ட. அப்போ கால இடைவெளிக்கு பிறகு வெவ்வேறு மொழிகள் பிறந்தால் அது எதுலேருந்து பிறந்திருக்கும்? தமிழ் மொழியிலேருந்து பிறந்ததுன்னு அர்த்தம். அப்போ தமிழ் மொழி தான் எல்லாருக்கும் தாயாக இருக்குது. அப்போ தமிழுக்கு எதிராக தாயினா திராவிடன்னு சொல்கிறாங்க, அதான் மீனிங் இது. சரி, தமிழ் மொழிக்கு ஒரு எழுத்து இருக்குது, தமிழர்கள் வாழ்கிற நிலப்பகுதி இருக்குது. தெலுங்குன்னு ஒரு எழுத்து இருக்குது, தெலுங்கர் வாழ்கிற நிலப்பகுதி இருக்குது. கன்னடன்னு ஒரு எழுத்து முறை இருக்குது, கன்னடர் வாழ்கிற பகுதி இருக்குது. மலையாளம்னு ஒரு எழுத்து வடிவம் இருக்குது, மலையாளம் மக்கள் வசிக்கிற நிலப்பகுதி இருக்குது. தமிழ்னு ஒரு எழுத்து வடிவம் இருக்குது, தமிழர் வாழ்கிற தமிழ்நாடுன்னு ஒரு பகுதி இருக்குது. திராவிடத்துக்கு என்ன எழுத்து வடிவம் இருக்குது? திராவிடர் மக்கள்னு எங்கே வசிக்கிறாங்க? மாயை தானே. அப்போது ஆரியமும் திராவிடமும் மாயாதேவிக்கு பிறந்த 2 குழந்தைகள். இவர்கள் இந்த பூர்வகுடி, இந்திய பூர்வகுடி, தமிழ்நாட்டு பூர்வகுடி, அந்த மக்களுடைய அதிகாரத்தை தனதாக்கி கொள்ள, அந்த மண்ணின் மக்கள் அதிகாரம் அந்த மண்ணின் மக்களுக்கு சொந்தமாகி கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட மாய தத்துவங்களா அப்படின்னு இப்போ வினா எழும்புது. இதனால் இந்த மண்ணின் மக்களுக்கு இழப்பு அப்படின்னு உரியறதுனால தான் தமிழ் தேசியம் பக்கம் அந்தந்த மொழியினர் அந்தந்த மண்ணை அதிகார மையத்தெல்லாம் வாழணும்னு சொல்கிறது தான் தமிழ் தேசியம். பேர் தான் தமிழ் தேசியம். ஆனால் இதோடைய வார்த்தை என்ன? தெலுங்கரை தெலுங்கர் ஆளட்டும், தமிழம் போனால் அவன் எவ்வளோ சதவீதம் அங்கே இருக்கானோ அதோட உரிமை பெற்றணும், அவ்வளோதான். ஆந்திராவை கேரளாவை மலையாளிகள் ஆளட்டும், தமிழம் போனான்னா 10% தான் 10 வேலையை வாங்கிக்கும், மற்றபடி அவன் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் இருப்பான். இதே தான் எல்லா மொழியினருக்கு நிலைப்பாடு. இதுதான் தமிழ் தேசிய மொழி. தமிழ்நாட்டில் மட்டும் பேசுகிறது இந்த தமிழ் தேசியத்துக்கு பொருள் இல்லை. எப்படி கம்யூனிசம் உலக தொழிலாளர்களுக்கெல்லாம் பொதுவான தத்துவமோ அதுபோல் தமிழ் தேசியமும் எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும் பொதுவான தத்துவம். ஆகையால் தமிழ் தேசியம் வளருவதை தடுக்க முடியாது, அது இயக்கவியல் கோட்பாடு. இதை மற்ற தேசியர்கள் புரிந்து கொண்டு சரி இதுதான் நம்ம சரின்னு புரிந்து கொண்டால் அந்த தேசியமும் கூட போட்டியிடும். அப்படி தான் இந்த ஆய்வுகள் சொல்லுது. சரி ஐயா, இறுதியாக ஒரு கேள்வி. இந்த மாதிரி தமிழர் என்ற அடையாளங்களில் ஏற்படும் குழப்பங்களுக்கு
உங்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது, உங்களுடைய இயக்கத்தின் செயல்பாடு என்னவாக இருக்குது? நாம் என்ன இப்போ முன் வச்சுருக்கோன்னா, தமிழ் தேசியர்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இதை மாதிரி ஒன்று வந்திருக்குங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களை திராவிடர் நீங்கள் சொல்லிட்டாங்க. அது ஒரு ஏற்பட்ட மயக்கத்தை விட, தமிழ்நாட்டில் 3 வருடம் வசித்தாவே, தமிழ்நாட்டில் பிறந்தாவே தமிழன் இன்னொரு சட்டம் வந்துருச்சு. இது முன்னதை விட பின்னது மிகப்பெரிய குழப்பத்தையும் தமிழுடைய அதிகார இழப்புக்கும் போகும், தமிழுடைய அடையாளமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் தமிழர்களுக்கான அரசியல் களத்தில் முன்னோக்கி போகிற அதிகாரத்தை பெறுவதன் வேலைகள் பண்ண அதே நேரத்தில் அதுக்கு சமமான பணிகளை தமிழர் என்றால் யார் என்ன வரையறையை மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழர். ஏன்னா இங்கே அதில் இந்த சிறுபான்மை மொழியினர் துறை என்ன போட்டிருக்குன்னா, அந்தந்த மொழியினர் பேசுகிறவர்கள் அந்தந்த மொழியினர் நீங்கள் சொல்கிறீங்க. தமிழருக்கு மட்டும் அந்த மொழி பேசுபவர்கள் அல்லாமல் 3 ஆண்டுகள் அல்லது இங்கே பிறந்த தமிழர்கள் சொல்லிட்டாங்க. இதையும் திருத்தம் பண்ணி தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர்னு வரையறை வச்சுட்டா, அப்போ இங்கே உள்ள 88% தமிழர்கள் ஆயிடுறாங்க, மற்ற சதவிகிதத்தினர் மற்ற அந்த மொழியினர் ஆயிடுறாங்கன்னு வரையறை வருது. ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் வர்ற பொழுதோ இல்லை திராவிட தேசியர்கள் இந்த திராவிட மொழி குடும்பம்னு இவங்க சொல்கிற அந்த மொழியினருக்கு சரியாக பிரித்து இப்போ உங்களுக்கு சரிசமமாக எண்ணிக்கை நெடுவில் பிரித்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணால் கூட தமிழுடைய எண்ணிக்கை கரெக்டாக 88% பிரித்து கொடுக்கறதுக்கும் தரவுகள் வர்றதுக்கும் இது தேவைப்படும். ஆகையால் இது பண்ணுங்கன்னு நம்ம முன் வைக்கிறோம். இதை கவனத்தில் கொள்ளுங்க, இல்லைனா உழைப்பெல்லாம் வீணாக போயிடுன்றோம். இந்த வேலையை நாங்களும் எடுத்து மனு கொடுத்துருக்கோம். மனுவில் இதை நாங்கள் திருத்தம் பண்ணுவதற்கான கருத்துருலாம் கேட்டிருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவாக பதில் வருது. அது திராவிட அரசியல் சிந்தனையாளர்கள் பண்ணாலும் அதை நம்ம வரவேற்கிறோம். யார் பண்ணால் ஏன்னா சரி யார் செஞ்சாலும் நம்ம முரட்டுத்தனமாகவோ இதோ எதிர்க்கக்கூடாது. திராவிட தேசியர்கள் தமிழருக்கு பண்ணாலோ எல்லா உரிமையும் சமமாக கொடுத்தாலும் அவங்களை ஏற்கிறோம். திராவிட தேசியர்கள் பண்ணுற வேலை தமிழ் தேசியம் யார் பண்ணாலும், ஆனால் இங்கே சரியாக அந்தந்த மொழியினருக்கான அதிகாரத்தை கோருவதுதான் தமிழ் தேசியம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா.